வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. இன்னும் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷனுக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷனுக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம்
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அற்புதங்கள், அதிசயங்களும் வல்லமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க இயேசுவின் நாமம் ஒருவர் பெரிய நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமையுள்ள நாமம் உடையவர். இயேசுவின் நாமம் உன்னதத்தில் உயர்ந்த நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம்
மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவ நாமம் இயேசு கிறிஸ்து. அவ நாமம் இயேசு கிறிஸ்து. அவ நாமம் இயேசு கிறிஸ்து. அவ நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ, விலையேற பெற்ற நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம். விலையேற பெற்ற நாமம், விலை மறிக்க முடியாத நாமத்தை, இயேசுவின் நாமம். இந்த உலகத்தில் எந்த இருந்தாலும் எதை இழந்தாலும் அவருடைய நாமத்தை இழக்காதபடி, சந்தோஷத்தின் சமாதானத்தின் வெற்றியும் எதை இழந்தாலும் என் இயேசுவின் நாமத்தை இழக்காவிட்டால் அவர் நம்மை ஆச்சரியமாய், ஓ எங்கே விழுந்து கிடந்தாயோ, எங்கே நீ தொலைந்து போயிருக்கிறாயோ, எங்கே நீ காணாமல் இருக்கிறாயோ, எங்கெல்லாம் நீ சிதறடிக்கப்பட்டிருக்கிறாயோ, எங்கே நீ தலை குனிந்து இருக்கிறாயோ, அந்த இடத்திலே என் இயேசுவின் நாமத்தை நினைப்பாயானால் அந்த இடத்திலே உன்னை உயர்த்தி கனப்படுத்த, அந்த இடத்துல உன்னை மேன்மைப்படுத்த என் தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர்தான் இயேசுவின் நாமம். அவர்தான் விலையேற பெற்ற நாமத்தை நாம் பெற்றிருக்கிறபடியா ஒரு நாளும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. என் கர்த்தரின் நாமம் மிகவும் உயர்ந்த நாமம். என் கர்த்தரின் நாமம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமமாக இருக்கிறபடியா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். எஸ் லார்ட், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பின்மாரியின் அபிஷேகத்தை நீர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையிலே நிறைவாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அக்கினியாய் இறங்குற தேவன், அபிஷேகமாய் இறங்குற தேவன், எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியா உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் மேன்மைப்படுத்துகிறோம் இயேசுவே. எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம். நீ ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர், நீ சர்வ வல்லமையுள்ளவர். உம்மை புகழுகிறோம் ஆண்டவர். எஸ் லார்ட், எஸ் லார்ட். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எலும்புகள் மாற்றலும் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே. எலும்புகள் தாக்கினி ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே.
கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாரில் நடுங்கிடவே அத்தி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பு நடுங்கிடவே அத்தி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் உன் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். உனக்கு விரோதமாக எல்லா காரியங்களையும் கர்த்தர் நடுங்க செய்வார். ஆமென். மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பு நடுங்கிடவே அக்கி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. வெறும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையிலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலை மேலே, சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. வெறும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. வெறும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. ஒருவர் அவரே எல்லாவற்றிலும் பெரியவரே. பெரும் காற்றாக
ஜீவநதியாக 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 பாய்ந்திடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஓ ஹalleluya. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். எலும்பு பள்ளத்தாக்கினில் நம்முடைய வாழ்க்கை போல நம்முடைய வாழ்க்கையில் எழுது போன அத்தனை காரியங்களும் நாம் காணும் பொழுது ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. எங்கள் வாழ்க்கையில் நீர்தான் அதிகாரம் உள்ளவர் ஆண்டவர். உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, தீர்க்க தரிசனமாய் நாங்கள் உரைக்கும் பொழுது, வார்த்தையாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் அனுப்பும் பொழுது, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எது சிறந்து போய் கிடக்கிறதோ, எந்தெந்த எங்களோட வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவரே நீ நிறைவாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியா நிறைவானவர். எங்களுடைய பலவீனத்திலே உடைய பலன், எங்களுடைய ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், சமாதானத்தின் மேல் சமாதானம், வெற்றியின் மேல் வெற்றி காண என் தேவன் செய்ய நல்லவராய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்புகள் உருவாகும் முன்னுமே, நம்முடைய வாழ்க்கையில தரிசனம் உருவாகும் முன்னுமே, கர்த்தர் அநாதி சிநேகத்தால் தாயின் கருவிலை உருவாகும் முன்னுமே நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். என் தாய் உருவாகும் முன்னமே என் கருவை கண்ட தேவன். ஓ நீ நல்ல தேவன் ஆண்டவர். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவர். உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவர். உமக்கு துதி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறபடியா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம். எஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என்
பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டீர் அழியாமல் அணைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே இப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உறவு முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி போவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி போவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா அழியாமல் அணைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே
பேர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. நன்றி ராஜா, என்னை பேர் சொல்லி அழைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் மகத்துவமான தேவன், நீர் வல்லமையுடைய தேவன் ஆண்டவர், நீர் எவ்வளோ பெரிய தேவன் ஆண்டவர். ஓ, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர். எங்களை தெரிந்து கொள்ள நீர் நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. எங்களை அழைத்த தேவனே, பேர் சொல்லி அழைத்த தேவனே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவர். உமக்கு துதி கன மகிமை புகழ். என் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ளவர். உமக்கே மகிமை ஆண்டவர், ஒவ்வொருவருக்கே மகிமை, ஒவ்வொருவருக்கே துதி ஆண்டவர், ஒவ்வொருவருக்கே செலுத்து. இந்த ஆராதனை துதிக்கு பாத்திர நீங்க ஒருவர் தானப்பா, உமக்கே மகிமை. ஆமென். நாம் பார்க்க போகிற தலைப்பு, ஒவ்வொரு அற்புதமும் ஒரு பிரச்சனையுடன் தொடங்குகிறது. ஒவ்வொரு அற்புதமும் ஒரு பிரச்சனையுடன் தொடங்குகிறது. இந்த தலைப்பில் புதிய ஏற்பாட்டிலே நாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். இப்போது நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை இந்த காலையில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6. அதற்கு முன்பதாக மத்தேயு 4:25 நாம் படிக்கலாம். மத்தேயு 4:25, 4ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். கலிலேயாவிலும் தெக்கோப்போலியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இப்போது இயேசுடைய ஊழியத்தின் பயணத்தை நாம் பார்க்குறோம். இப்போது வசனம் சொல்கிறது, இப்போது ஒரு இடத்துல வர்றார். அப்போது அவர் வரும்போது கலிலேயாவிலிருந்து ஆட்கள் வராங்க, தெக்கோப்போலியாவிலேருந்து வராங்க, எருசலேமில் வராங்க, யூதேயாவிலேருந்து வராங்க, யோர்தான் நதிக்கு அப்புறத்துலேருந்து இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால் வராங்க. திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாலே வரும்போது, அப்போது அவரோடு கூட பயணம் செய்கிற மத்தேயு எழுதுகிறார். இப்படியெல்லாம் ஜனங்க அவரோடு கூட வராங்க. அவர் எங்கு போகிறார், என்ன செய்ய போகிறார் என்பது தெரியாம, ஆனால் கூட திரளான ஜனங்கள் அவர் பேசுகிற வார்த்தையை கேட்க அவங்க புறப்பட்டு வராங்க. அவர் புறப்பட்டு வரும்போது தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு அதிகாரம். ஏன் சொன்னால், இது ரொம்ப சிறப்பான ஒரு அதிகாரம் மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தின் மூலமாகத்தான் பலவிதமான காரியங்களை அவர் பேசுகிறார். இந்த அதிகாரத்தில் என்ன செய்வாங்க, இது மலை பிரசங்கம், இயேசு மலையிலே பேசுகிற ஒரு பிரசங்கம். இது புதிய ஏற்பாட்டிலே இது பிரசித்தியான ஒரு 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 பிரசங்கமாக இருப்பதை நாம் பார்க்கணும். இப்போது 4ஆம் அதிகாரத்தில் முடிக்கிறோம். திரளான ஜனங்கள் அவருக்கு அவருக்கு பின் செல்கிறார்கள். 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேலே ஏறினார். இப்போது திரளான ஜனங்கள் வராங்க. அந்த திரளான ஜனங்கள் வருவதை பார்த்து என்ன செய்தாராம், அந்த ஜனங்களை கண்டு அவர் மலையின் மேலே அவர் ஏறினார். ஆமேன். ஆமாம் சொல்லலாம், அல்லேலூயா சொல்லலாம். இப்போது என்ன பாருங்க, திரளான ஜனங்கள் வராங்க. அப்போது அவர் மலையின் மேலே ஏறினார். வந்த எல்லா ஜனங்களும் அவரோடு கூட மலையின் மேலே ஏறலை. குறிப்பிட்ட சிலர் தான் அவரோடு கூட அந்த மலையில் ஏறினாங்க. இதில் நாம் தெரிந்து கொண்ட வேண்டிய காரியம் என்ன, உறுதியானவர்கள் அவரோடு கூட ஏறினார்கள். யாரெல்லாம் உறுதியாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரோடு கூட பயணம் செய்ய வேண்டும் விரும்புகிறார்களோ, அவர்கள் மட்டும் இயேசுவோடு கூட போனாங்க. திரளான ஜனம் சொல்லும்போது ஆங்கிலத்தை பார்க்குறோம், மல்டிடியூட், எண்ண முடியாத பார்க்குறோம். தமிழ் ஆங்கில வகையில் பார்க்குறோம் ஹியூஜ் க்ரௌட், எண்ண முடியாத ஒரு கூட்டம். எண்ண முடியாத ஒரு கூட்டம் அவருக்கு பின் வந்தாலும் கூட எண்ணக்கூடிய சிலர் அவரோடு கூட மலையின் மேலே ஏறினார்கள். அல்லேலூயா, ஆமென். திரளான ஜனங்கள் திருச்சபையில் வந்தால் கூட எண்ணப்படுகிற ஜனங்கள் தான் அவரோடு கூட மலையின் மேலே ஏற முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட வந்தோம், அங்கிருந்து வந்தோம், தெப்போலியாவில் வந்தோம், கலிலேயாவில் வந்தோம், யோர்தானுக்கு அப்படி வந்தோம், ஆனால் கூட வந்த அத்தனை ஜனங்களும் அவரோடு கூட மலை மேலே ஏறவில்லை. ஆமென். அல்லேலூயா.
எண்ணக்கூடிய நபர்கள் என்ன செய்தாங்க, அவரோடு கூட மலை மேலே ஏறினார்கள். உறுதியானவர் செய்தாங்க, அவருடனே ஏறினார்கள். நாம் இயேசுடன் மலை ஏறும் தோழனாக இருக்க நாம் விரும்ப வேண்டும். இயேசுவோடு கூட நாம் மலை ஏறுகிற தோழனாக நாம் இருக்க வேண்டும். உலகத்தோடு நடக்கிறது ரொம்ப ஈஸியான கார். உலகத்தோடு கூட நடப்பது ஈஸியான கார், ஃப்ளாட் கிரவுண்ட் நடப்பது ஈஸியான கார். ஆனால் மலையில் ஏறுவது ரொம்ப கஷ்டமான ஒரு கார். தரையிலே நடக்கலாம், ஆனால் மலையிலே நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் ஒரு முறை அவருடைய நண்பரை பார்க்க நாங்கள் ஆஸ்திரேலியா போயிருந்தோம், சிட்னி போயிருந்தோம். அப்போது அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு அற்புதமான இடத்துல கொண்டு போகிறோன்னு சொல்லி எங்கள் 3 பேரையும் காரில் கொண்டு போய் நிறுத்தி சொன்னார், இப்போது இந்த மலை மேலே தான் ஏற போகிறோன்னு சொன்னார். இந்த மலை மேலே ஏறின பிறகு அங்கே நீங்கள் அதிசயத்தை பார்க்கலாம்னு சொல்லி சரி ஏறும்போது பாதி தூரம் ஏறும்போது எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குறது, எங்கள் மனைவிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்குறது. டைன் படிச்சிருந்தாங்க, அதனால் தூரம் கூட அவங்க மேலே வேகமாக போகிறாங்க. அப்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து உயர்ந்த அந்த மலைக்கு மேலே போகிறோம். அந்த மலை மேலே போன பிறகு மேலே ஒரு கண்ணாடி ஒரு வீடு, கிளாஸ் ஹவுஸ். அந்த கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தால் பக்கத்தில் இருக்கிற எல்லா விதமான மலைகள் தெரியும். பிறகு அந்த பறவைகள்லாம் தெரியும், பறவைகள் பறப்பது தெரியும், பறக்கிற சத்தம் தெரியும். அந்த மலை மேலே ஏறும்போது மேகம் நம்முடைய முகத்தில் அப்படியே மேகம் நம்முடைய முகத்தில் பட்டு அப்படியே வெளியில் போகும். மேகம் நம்மை தொட்டு விட்டு போகும். ஏறும்போது கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் கூட மேலே இருந்து பார்க்கும்போது அந்த அற்புத காட்சி கீழே இருந்தால் நாம் பார்க்க முடியாது. ஆண்டவராக இருக்கிற இயேசுவோடு கூட நாம் நடந்தால் தான் நடக்கிறது கடினம், ஆனால் நடந்த பிறகு அவரோடு கூட நாம் இருக்கும்போது பயணம் அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. இங்கு இயேசு சொல்றா, திரளான ஜனங்கள் வராங்க, ஆனால் கூட செய்தாங்க, இப்போது குறிப்பிட்ட ஜனங்களை செய்தாங்க அவரோடு கூட அந்த மலை மேலே அவர்கள் ஏறினதாக மத்தியில் நமக்கு எழுதுகிறான். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவோடு கூட நடக்கிற இந்த காரியமானது வேதத்தில் நாம் பார்க்குறோம். ஏன்னா மிக முக்கியமான காரியம். ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய அவரோடு கூட நாம் நடக்கும்போது ஒவ்வொரு அற்புதமும் ஒரு பிரச்சனையோடு கூட தான் தொடங்குது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால் அற்புதம் நடப்பது குறிப்பதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்த்தாலும் புதிய ஏற்பாட்டை நீங்கள் பார்த்தால் கூட விசுவாசிக்காதவர் கூட சில அற்புதத்தை கண்டிருக்கிறாங்க. அதனால் விசுவாசம் வேண்டாம்னு சொல்லலை, ஒரு இடத்துல பார்க்கணும். சில இடத்துல ஜபிக்காதவர்கள் கூட அற்புதத்தை கண்டிருக்கிறாங்க. நாங்கள் ஜபிக்க வேண்டாம் சொல்லலை, ஜபிக்கிறது மிக முக்கியமானது. ஆனால் நான் சொல்கிற கருத்து என்ன, ஒரு சில இடத்துல பார்க்குறோம் அற்புதம் நடப்பது குறிப்பதாக பிரச்சனை வந்ததை தான் பார்க்குறோம். குறிப்பாக நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒரு அற்புதம் நடப்பது என்பதாக என்ன செய்தது, ஒரு பிரச்சனை அங்கே செய்யலாங்க. அங்கே மோசேக்கு வந்தது, அப்போது சிவந்த சமுத்திரம் அங்கே திறந்தது, யோர்தான் திறந்தது. இப்படி ஒவ்வொரு அற்புதத்துக்கு முன்பதாக ஒரு பிரச்சனை இருப்பதை நாம் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமானால், ஒரு பிரச்சனை வருமானால், அப்போது நாம் நினைவு கொள்ள வேண்டிய காரியம் என்ன, என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆமாம் சொல்லாமா. இப்போது வசனம் சொல்லுகிறது, உறுதியானவர் அவரோடு ஏறினார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீரானால், ஜபத்திலே நீங்கள் உறுதியாக இருப்பீரானால், வலது பக்கம் இடது பக்கம் நீங்கள் பார்க்காமல் ஆண்டவராய் இருக்கிற இயேசு நமக்கு முன்பதாய் வைத்திருக்கிற சிலுவை நோக்கி பார்க்கிற மகளாய் விருப்பமானால், அப்போது என்ன செய்ய முடியும், அவரோடு கூட நாம் ஏற முடியும் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அதனால் என்ன செய்கிறாங்க, உறுதியானவர்கள் அவரோடு கூட மலையின் மேலே ஏறினார்கள் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆங்கில பைபிள் சொல்வது, மெசேஜ் பைபிள் சொல்வது, the committed climbed with him. யாரெல்லாம் அவரோடு கூட கடைசி வரைக்கும் பயணம் செய்வென்று உறுதியாக இருந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் என்ன செய்தாங்க, இயேசுவோடு கூட என்ன செய்தாங்க, அந்த மலையின் மேலே ஏறினார்கள். இப்போது என்ன செய்தார், அவர் மலையின் மேலே அவர் ஏறினார். தொடர்ந்து மத்தேயு எழுதுகிறார், அவர் உட்கார்ந்த போது, அங்கே மலை மேலே ஏறி செய்தார், அவர் அங்கு உட்கார்ந்த பொழுது உட்கார்ந்து என்ன செய்கிறான்னா, அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இப்போது சீசர் என்ன செய்யறாங்க, இயேசுவிடத்தில் அங்கு வருவதை நாம் பார்க்குறோம். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த மலையில் மேல் நடக்கிற சம்பவங்கள் அநேக விதமான காரியங்களை பார்க்கணும். வேதத்தில் மலையில் மேல் நடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கும்போது ஆதியாம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போது நோவா காலத்தில் பெருமழை வந்த பின்பு நோவாவின் பேழை கப்பல் அரராத் மலையின் மேலே நின்றது.
ஆதியாம் 22ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி செலுத்த மோரியா மலையின் மேலே அவன் ஏறினான். யாத்ராகம் 19 நீங்கள் 24 வரை நீங்கள் வாசிக்கும் போது மோசேயுடைய நீண்ட பயணம். அந்த மோசேயுடைய நீண்ட பயணத்தில் மோசே பல முறை என்ன செய்தான்? அந்த மலையின் மேலே ஏறி வந்தான். கடைசியிலே செய்தான் தேவனை சந்திக்கும்படியாக, அந்த 10 கட்டளை பெறும்படியாக மோசே சீனாய் மலையின் மேலே அவன் ஏறினான். ஆமென். எலியாவை பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் சொல்லுது. 1 ராஜாக்கள் 18-19 பாகால் தீர்க்கதரிசிக்கு சவால் விட்டு கர்மேல் மலையின் மேலே ஜபித்து அந்த அக்னியை கொண்டு வந்து அங்கு எலியா அவன் ஜெயித்தான். அல்லேலூயா. மத்தேயு 17 பார்க்குறோம். மருவமலை, அங்கு மோசேயும் எலியாவும் இயேசுவோடு கூட பேசுகிறதை பேதுருவும் யோவானும் யாக்கோவும் பார்த்ததாக மருவமலை செய்தி சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனாலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நம்ம ஆகும்போது மலையின் மேலே அநேக அற்புதங்கள் நடந்ததாக வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு கூட உறுதியானவராய் நாம் இருப்போமானால் போதனை செய்யலாம். நான் அவரோடு கூட அந்த பயணத்தை நாம் இருக்கலாம். வாழ்க்கையில் எல்லாம் திரளான ஜனங்க வந்தாங்க. அந்த திரளான ஜனங்களை பார்க்கும்போது குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் தேவனோடு கூட அந்த மலையின் மேலே ஏறுவதை நாம் பார்க்குறோம். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் இயேசுவோடு கூட பயணிப்பதில் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவராக இருக்கிற இயேசுவோடு நாம் பயணிக்க வேண்டுமானால், அவரோடு கூட நடக்கிற மகனாய் மகளாய் நாம் இருக்க வேண்டுமானால் உறுதியானவராய் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்போ என்ன செய்தவர்? அங்கே அவர் உட்கார்ந்தார். என்ன செய்ய வசனம் கூறுகிறது? என்ன செய்தார்? உட்கார்ந்து அங்கே இருக்கிற சீசரோடு கூட மட்டுமில்லை, குறிப்பாக பைபிள் ஸ்கார் என்ன சொல்கிறாங்க, ஒரு 15-20 பேர் தான் அங்கே மலை மேலே இருந்திருப்பாங்க. திரளான ஜனங்க வந்தாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்தாங்க. ஆனால் ஒரு 15-20 பேர் மட்டும் செய்தாங்க, அவரோடு கூட அந்த மலையின் மேலே போனார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமாம் சொல்லலாமா? அல்லே சொல்லாமா? அந்த 15-20 பேரோடு கூட என்ன செய்தாரா? இயேசு அங்கே பேசினார். ஆமென். அல்லேலூயா. நாம் அவரோடு கூட நாம் பயணித்தால்தான் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுவார். அல்லேலூயா. ஆமென். அந்த 20 பேரோடு கூட என்ன பேசினார் என்று அந்த மலை அடிவாரத்தில் இருந்த யாருக்கு தெரியாது. என்ன பேசினார் இயேசுன்னு தெரியாது. ஒருவேளை அவங்க இயேசு என்ன பேசினார் என்பதை இறங்கி வந்த பிறகு அவங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கூட இயேசு என்ன பேசினார் என்பது கீழே இருந்த திரளான ஜனங்களுக்கு தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இருக்கிற இயேசு பேசுவதை மற்றவர் சொல்லி நாம் கேட்பதை காட்டிலும் ஆண்டவர் உன்னோடு கூட அவர் பேச வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் மற்றவர் மூலமாக உன்னோடு கூட பேசி இதை செய்ய வேண்டும் என்று சொல்வதை காட்டிலும் தேவன் உன்னோடு கூட பேசி இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுவாரானால் அப்போதான் என்ன விசுவாசிக்கலாம்? நான் தேவனோடு கூட உறுதியாய் நடக்கிற விசுவாசியாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நாம சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இந்த மலையின் மேலே ஏறி ஆசீர்வாதத்தை குறித்து சில காரியங்களை அவர் பேசுகிறார். ஆமென். ஒரு பைபிள் ஸ்காலர் எழுதுகிறார், பிளஸட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை. சொல்லுங்க பக்கத்தில், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையே. ஒருத்தர் சொல்லுங்க, 2 பேர் பிடிக்காது. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை. ஆமென். பைபிளில் நாம் பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. அதை காட்டிலும் சிறந்த வாழ்க்கை நமக்கு வேதத்தில் இல்லை. எதற்காக ஆண்டவர் உன்னை என்னை மகனாக அழைத்தார்? ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழதான் ஆண்டவர் நம்மை அழைத்தார். அல்லேலூயா. இந்த செய்தியை பேசும்படியாக தான் இந்த மலை பிரசனம், இந்த மலை பிரசங்கமானது பைபிளில் மிக முக்கியமான சொன்னார். இந்த மலை மேலே ஆண்டவர் பேசுகிற அந்த ஆசீர்வாதமான செய்தியை என்ன செய்கிறாங்க? ஆசீர்வாதமான செய்தியை ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் போனார்கள். அல்லேலூயா. ஏன் புரிந்து கொள்ளல? அவங்க தேவனோடு கூட அந்த மலை மேலே அவர்கள் ஏறவில்லை. அல்லேலூயா. தேவனோடு கூட நாம் நெருக்கமாக இருப்போமானால், தேவனோடு கூட நாம் ஐக்கியமாக இருப்போமானால், அவரோடு கூட கிட்டே நடக்கிற மகனாய் மகளாய் இருந்தால்தான் ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பது நம்முடைய உள்ளான மனதுக்கு புரியும் என்று வேதம் போதிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதனாலே ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு மகனும் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா.
ஓகே, இதில் முதல் தலைப்பு பார்க்குறோம், மேக் an effort to spend time with Jesus. இயேசுவோடு நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். சொல்லுங்கள், இயேசுவோடு நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். அல்லேலூயா. மலை மேலே அவர் ஒரு 20 பேரோடு பேசி கொண்டிருக்கிறார். கீழே மலை அடிவாரத்தில் என்ன செய்தாங்க ஜனங்க? அங்கே இருக்கிற ஆற்றின் ஓரமாக இருக்கிறாங்க, விளையாடுறாங்க, மீன் பிடிக்கிறாங்க, ஓடுறாங்க, வராங்க. ஆனால் கூட இயேசுவோடு நேரத்தை செலவிட ஒரு 20 பேர் மட்டும் அந்த மலை மேலே ஏறினார்கள். அல்லேலூயா, ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிற இயேசுவோடு கூட நேரத்தை செலவிட முயற்சி செய்கிற மகனாய் மகளாயும் இருக்க வேண்டும். இயேசுவோடு கூட நேரத்தை நீங்கள் செலவிடுவீரானால் அப்போது குடும்பத்தோடு கூட நேரத்தை செலவிட கர்த்தர் கற்றுத்தருவார். ஆமேன், அல்லேலூயா. இயேசுவோடு கூட நேரத்தை செலவிட நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் படிக்க கர்த்தர் உங்களுக்கு முயற்சி செய்ய உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு செய்கிற அந்த நேரம் தான் மிக மிக முக்கியமான காரியம். ஆனால் கூட நேரத்தோடு கூட இயேசுவோடு கூட நேரத்தை செலவிட நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான போராட்டம் இருப்பதை பார்க்கணும். எல்லா விதமான காரியம் உயரத்தில் இருக்கிறது. உயரத்தில் தான் அநேக விதமான காரியம் வைத்திருக்கு. இப்போ வீட்டில் பாருங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் பணம் வச்சுருக்கிறீங்க, நகை வச்சுருக்கீங்க. எங்கே வைக்கிறீங்க? கட்டில் கீழே வைக்கிறீங்க? இல்லை. எங்கே வைக்கிறோம்? பீரோவில் உயரத்தில் வைத்திருக்கிறோம். ஆமேன். விலை உள்ள பொருள் அத்தனையும் உயர்வில் தான் இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. விலை உள்ள பொருளை நாம் யாரும் கட்டில் கீழே வைக்க மாட்டோம், பீரோ கீழே வைக்க மாட்டோம். விலை உயர்ந்த பொருளை எப்போதும் உயரத்தில் தான் வைப்போம். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. அதனாலே மதிப்பு மிக்க நம்முடைய வாழ்க்கையிலே செய்யணும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கீழே இல்லை, உயரத்திலே நாம் போகிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. மதிப்பு மிக்க அனைத்தும் இயேசுவோடு மேல் நோக்கி போகிறது. மதிப்பு மிக்க அனைத்து பார்க்குறோம், எல்லாம் என்ன செய்கிறது? மேல் நோக்கி போகிறது. மதிப்பு மிக்க அனைத்து பொருளும் என்ன செய்கிறது? அது மேல் நோக்கி போவதாக வேதம் கூறும். அதனால் மேல் நோக்கி நம்ம வாழ்க்கையை உயர வேண்டுமானால், வெற்றி காண வேண்டுமானால் தேவனோடு கூட நேரத்தை செலவு செய்ய வேண்டும் வேதம் கூறுகிறது. ஓகே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போது அவர் தமது வாயை திறந்து அவளுக்கு உபதேசம் சொன்னது என்னவென்றால், இப்போது இந்த மலை மேலே உட்கார்ந்து 20 பேரோடு பேசுகிறார். அப்போது அவர் தமது வாயை திறந்து அவளுக்கு உபதேசித்து சொன்ன என்னவென்றால், ஆமேன், அல்லேலூயா. ஆமாம் சொல்லாமா? அல்லேலூயா. தமிழ் பைபிள் நல்ல பைபிள் தான், கூட அது ஆராய்ச்சி நின்று போனது. ஆங்கில பைபிள் அப்படி இல்லை. அதுக்காக பல கோடிக்கணக்கான பணங்கள் செய்து ஆராய்ச்சி செய்கிறாங்க. அதில் அப்படிப்பட்ட செய்யப்பட்ட இந்த ஆராய்ச்சியினுடைய அந்த தமிழாக்கம் தான் அந்த மெசேஜ் பைபிள். ரொம்ப அருமையாக, ஆழமாக, சுலபமாக புரிந்து கொள்கிற ஒரு செய்தி தான் இந்த மெசேஜ். என்ன சொல்கிறாங்க? யூ ஆர் பிளஸ்ட் when you are at the end of the road. வாழ்க்கை கடைசி வாரத்தில் இருந்தால் கூட ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. அதனாலே எதற்காக என்று சொல்லும் போது இந்த ஆசீர்வாதத்தை கூட தான் பேசுகிறார். இந்த மலையிலே அந்த சீஷரோடு கூட மட்டுமல்ல, அங்கே இருக்கிற ஒரு சிலரோடு கூட அவர் பேசும்போது சொல்கிறார், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா, ஆமேன். அதனாலே பிரச்சனைகள் தான் நம்மை அவரிடம் கொண்டு வந்தது. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துக்குமானால் நாம் அவரிடத்திலே நாம் வந்திருக்க மாட்டோம். ஆமேன். நமக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் ரூபத்தில் பிரச்சனை வந்தது. அதற்காக தான் நாம் ஆண்டவரை நாம் தேடி வந்தோம். அல்லேலூயா. தேடி வந்த உன்னை என்ன பிரச்சனை கேட்காமல் தேடி வந்த உனக்கு பிரச்சனைக்கான விடுதலை கொடுக்க கர்த்தர் நல்லவராக இருப்பார். அல்லேலூயா, ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனையோடு வந்தால் கூட அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய பிரச்சனையாக காணப்பட்டால் கூட உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற அத்தனை பிரச்சனையும் அவருக்கு லேசான காரியம். ஆமேன். உன்னை உயர்த்துவது, ஆசீர்வதிப்பது, நல்ல படிப்பு கொடுப்பது, நல்ல வேலை கொடுப்பது, நல்ல திருமண காரியம் கொடுப்பது, நல்ல வீடு கொடுப்பது, சுகம் கொடுப்பது, வியாபாரத்தில் வருமானம் கொடுப்பது, உனக்கு நல்ல வீடு கொடுப்பது, இதெல்லாம் நமக்கு கடினமான காரியம். ஆனால் கூட வேதம் சொல்கிறது அவருக்கு அது லேசான காரியம். அல்லேலூயா, ஆமேன். ஆனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? உங்களுக்கு
ஆண்டவர் தேவை என்று ஒப்புக்கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தேவை என்பது நாம் ஒப்புக்கொள்கிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறோம். வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் தேவை. நாம் சுகமாய் இருக்கும் போது கூட ஆண்டவர் நமக்கு தேவை. நாம் சுகவீனமாக இருக்கும் போது கூட ஆண்டவர் தேவை. நாம் சந்தோஷமாக இருக்கும் போதும் ஆண்டவர் தேவை. நாம் கவலையாக இருக்கும் போது நமக்கு ஆண்டவர் தேவை. எல்லா உறவுகள் நம்மோடு இருக்கும் போது நமக்கு ஆண்டவர் தேவை. உறவெல்லாம் நம்ம விட்டு பிரிந்து போனால் கூட நமக்கு ஆண்டவர் தேவை. அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் ஆண்டவர் தேவை என்பதை ஒப்புக்கொள்ளும். அறிக்கை செய்யும், ஆண்டவரே இந்த என் வாழ்க்கையில இப்போது வசனம் நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக எங்கள் வாழ்க்கை பயணம் ஆண்டவரே இந்த கயிற்றின் கடைசி ஓரத்தில் இருப்பது போல கரப்பட்டால் கூட எல்லா சூழ்நிலையும் எனக்கு ஆண்டவர் தேவை என்பதை ஒப்புக்கொள்கிற மகனாய் மகளாய் இருந்தால்தான் அப்போது உங்கள் வாழ்க்கையில என்ன செய்யலாம், நீங்கள் அங்கு நன்மை அங்கு காணலாம். அல்லேலூயா. மத்தேயு 4:25 ப்ளீஸ் வரலாமா? மத்தேயு 4:25 மத்தேயு 4:25 4:25 கலிலேயா, தெக்கோப்போலியா, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அப்புறம் இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள், அதில் 20 பேர் தான் அவரோடு கூட மலை மேலே ஏறினாங்க. ஆமென். ஒரு வசனத்தை நாம் படிக்கும்போது அதில் புரிந்து கொள்ள வேண்டிய காரணம், திரளான வந்தாங்க. ஆனால் 20 பேருக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கூட பேசினார். நாம் திரளான கூட்டமாக இல்லாமல் அவரோடு கூட நடக்கிற மகனாய் மகளாக இருப்பான். அவரோடு கூட மலையிலே நடப்பது கஷ்டம். அவரோடு கூட நடப்பீரானால் உன்னை பாதியில் உன்னை விட்டுவிட மாட்டார். நீ பலவீனமாய் போனால் கூட உன்னை பலப்படுத்தி உன்னை சுகப்படுத்தி உன் கரத்தை பிடித்து உன்னை கொண்டு செல்ல வேண்டிய இடத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு செல்ல நல்லவராயிருப்பார். கர்த்தர் தாமே அந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.